வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து அதிகமாக நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது. பிரதர் இந்த ஜாபை பற்றி சொல்லுங்கள், இந்த ஜாபில் வேக்கன்சி இருக்குதா, விசா இருக்குதா, புதுசாக வந்தால் விசா கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்மளை அதிகமாக டார்ச்சர் பண்ணுறது, பிரதர் இந்த வேலைக்கு வேக்கன்சி இருக்குதா, இந்த வேலைக்கு எப்படி வர்றது, இந்த வேலைக்கு எப்படி வர்றது, அதை பற்றி சொல்லுங்கள், அதை அப்படி தான் நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த ஜாபுக்கு எப்படி வர்றது, என்ன சம்பளத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஜாபுக்கு வந்து இப்போ இங்கே வந்து கீட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு ஆள் எடுக்கிறாங்க. பைக்கு ப்ளஸ் காருக்கு இந்த ரெண்டுக்குமே எடுக்கிறாங்க. பைக்குக்கு வந்து சேலரி, காருக்கு சேலரி எவ்வளோன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை அனுப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிங்க. ஸோ 4 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ரூம்லேருந்தே கிளம்புறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தாலே தெரியும் சன் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு. மணி 4 மணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் நம்ம லாகின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 17ங்க. ஸோ 17வது நாள். ஸோ என்னடா 17வது நாள் அப்படின்னா நமக்கும் சந்தோஷ் ப்ரோக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 1ஆந்தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் லீவ் ஆயிடுச்சு. ஸோ பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு, பைக் ரிப்பேர் ஆச்சு, ஐடி ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இஷ்யூ ஒன்று இருந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் லீவு ஆயிடுச்சு. சரிங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே ஆர்டர் எடுத்துட்டார், எல்லா நாளுமே வேலைக்கு வந்துட்டார். ஸோ இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா நானும் அவரும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்ருக்கோம். ஸோ இது என்ன மாதிரி போட்டியாக இருக்குன்னா, யார் இந்த மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா, இதுதான் வரும். ஏன்னா அதிகமாக ஆர்டர் எடுத்தால் 1 லட்ச ரூபா கண்டிப்பாக வந்துடும். ஸோ யார் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கிற கான்செப்ட்டில் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குமா ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை பற்றி இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது, ப்ரோ வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கள், விசா இருக்குதா, ஜாபை பற்றி சொல்லுங்கள், எப்படி வர்றது, எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் ரொம்ப நாள் இதை பற்றி போடலை. சரிங்களா? ஏன்னா நான் வந்து நினச்சேன் இந்த வேலைக்கு வந்தால் நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சில கம்பெனியில் சேலரி கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தனால இதை பற்றி நான் போடலை. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த ஒரே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் யூஸ் பண்ணிங்க. ஸோ நம்மளோட டிஎம்மில், ஸோ இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் எப்போவுமே வர்ற ஒரே மெசேஜ், ஸோ அதிகபட்சம் வர்ற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, பிரதர் எனக்கு இந்த டெலிவரி ஜாபுக்கு ஏதாவது விசா இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஸோ வேக்கன்சி இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ அதிகபட்சம் எனக்கு வர்ற மெசேஜ் வந்து இதுதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வர மெசேஜ் வந்து, ப்ரோ இந்த வேலைக்கு யாரையும் கூடாதீங்க, இது வந்து சேஃப் இல்லாத வேலை, ஆக்சிடென்ட் ஆகும், இங்கே கஃபில் சேலரி ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கான், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வந்து சந்தோஷமாக வீடியோ போட்டு போயிடுறீங்க, ஆனால் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இல்லை நிறைய லேடிஸ் சில பொண்ணுங்களோ இல்லை சில பேரண்ட்ஸோ என்ன அனுப்புவாங்கன்னா, பிரதர் தம்பி உன்னோட வீடியோ பார்த்து தான் வந்தாங்க, இப்போ அவங்க அங்கே கஷ்டப்படுறாங்க, உன்னால் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவங்களை ஹெல்ப் பண்ணி ஊருக்கு அனுப்பு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக மெசேஜ் வரும். அப்படிங்கும்போது நான் ஓகே, இடையில எனக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஜாப்பு ப்ரொமோஷன் பண்ணி இந்த ஜாபுக்கு நிறைய பசங்க வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருந்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். ஸோ எஸ்டே வந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு மீட்டப் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னது, ப்ரோ நல்லா தான் பண்ணுறீங்க, நல்ல இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறீங்க, ஆனால் வந்து எதுக்கு அது நீங்கள் தொடர்ந்து பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேலையை பற்றி போடுறதோ இல்லை சவுதியை பற்றி போடுறதோ நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை பற்றி தொடர்ந்து பண்ண வேண்டியதானேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அப்போ நான் விஷயத்த சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ப்ரொமோஷன் சொல்லாதீங்க, கண்டிப்பாக இந்த ஏஜென்சி பாருங்கன்னு சொல்லாதீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ இப்படி வந்து இந்த ஏஜென்சியில் இப்படி வேக்கன்சி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போ விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இது பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லி அவங்க கொஞ்சம் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம இன்ஃபர்மேஷனாக கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அவங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்களே தவிர இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னாங்க. அப்போ நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் அவங்க சொல்கிற கரெக்ட் தானே. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷனாக கொடுப்போம். ஸோ அது விசாரிச்சுட்டு வர்றது இல்லாமல் அவங்களோட பொறுப்பு தான், அவங்களோட ஓன் ரிஸ்க் தான், நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ கீட்டாலேருந்து ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, பிரதர் என்னோடய கம்பெனியில் 20 விசா இருக்குது, ஸோ யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள் கொடுத்துக்கலாம், ஒரு இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 வர்ற மாதிரி இருக்கும் பிரதர், இதெல்லாம் ஓகேன்னா நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் பிரதர் அப்படின்னாங்க. ஸோ டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க, அந்த 80,000 பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 80,000 சர்வீஸ் காஸ்ட்டு ப்ளஸ் மெடிக்கல் ஒரு 6,500 வரும். இது மட்டும் தான் நம்மளோட மொத்தமாக ஒரு 90,000 வரும்னு வைங்களேன். ஸோ இதுதான் கணக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் ஏஜென்சி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். நான் எதுக்காக இது இன்ஸ்டாவில் டிஎம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இப்படி போட்டிருந்தேன். ஸோ அவங்களோட ஏஜென்சி நம்பர் போட்டிருந்தேன். சும்மா அவங்களுக்கு கால் பண்ணி பிரதர் என்கிட்ட இப்போ வேகன்சியை பற்றி விசாரிச்சு விடுவாங்களாம், எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை பிரதர் என்கிட்ட பாஸ்போர்ட் என்ன அப்ளை பண்ணல, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா சும்மா என்கொயரி பண்ணுறது. அதேமாதிரி நிறைய ஏஜென்சியே வேனுக்குன்னு இப்படி வேலை இருக்குதான்னு கால் பண்ணி கேட்குறாங்க வேறு ஏஜென்சிலேருந்து. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கிறதுனால தேவைப்படுறவங்க மட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்ஸ்டால் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ நிறைய பேருக்கு நான் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ 5 minutes later. டே 17ஓட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. ஸோ நம்ம இப்போ 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டைமில் நம்ம 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ நம்ம 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி என்னோட ஐடியா என்னென்னா, எவ்வளோ ஆர்டர்னா ஒரு 12க்கு மேலே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ எவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னு தெரில, பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவுக்கும் ஆடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் மிஸ்மேட்ச் இல்லாத மாதிரி இருக்கும். என்ன ரீசன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கேமராவில் ஆன் பண்ணிட்டு வந்துருந்தேன். நான் மைக் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் இதாகிடுச்சு. ஸோ திரும்ப இப்போ மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். மைக் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஹெட்செட்டில் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க. ஸோ நானும் ரொம்ப வருஷமாக வீடியோ போட்டுட்டு ரொம்ப வருஷமாக இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் இல்லை, வியூஸும் இல்லை. இருந்தாலும் எனக்கு அதில் விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லைங்க. ஏன்னா நான் வந்து இதை நான் காசுக்காகலையோ இல்லை ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ நான் பண்ணல. ஸோ இது நான் ரீசெண்டாக எங்கே நான் போனாலுமே இப்படி நான் ஒரு வீடியோஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கோ, இல்லை நான் என்னோட இதே திரும்ப மெமரிஸை திரும்பி பார்க்குறது கூட இது யூஸ் ஆகும். ஸோ ஒரு காசு இல்லாத ஒரு க்ளவுட் மாதிரி, ஸ்டோரேஜ் க்ளவுட் மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுட்ருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லாம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் அந்த சப்போர்ட் இல்லைங்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. அது ரொம்ப முக்கியம் எனக்கு. நான் அதை எதிர்பார்க்குறேன், உங்ககிட்ட அந்த லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு நிறைய ஷார்ட்ஸ் போட பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ப்ரோ ஷார்ட்ஸ் போடுங்க வீடியோ. உண்மையிலங்க இந்த ரோட்டில் தண்ணியை பார்க்கும்போதெல்லாம் உண்மையில் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்மளை போன வாரம் கீழே சரிச்சு போட்டுச்சு. ஏன்னா இந்த ரோட்டில் எவ்வளோ தண்ணி சிந்தி கிடக்கு பார்த்திங்களா. இது வந்து எப்போவுமே ஒரு டேஞ்சர் தான். இதில் நம்ம டயர் பட்டுச்சுனாலுமே நம்ம கீழே விழுந்துருவோம், வலிக்கிறோம். பிரேக் அடித்தாலும் நிற்கே செய்யாது. அதனாலே பாருங்கள், நான் இப்போ ராங் ரூட்டில் போய்ட்டுருக்கேன். ஏன்னா அந்த கார்னரில் போனோம். ஏன்னா இந்த தண்ணியில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஏன்னா இந்த வாரம் தான் நம்ம விழுந்தோன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம். உண்மையில் அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக வர வேண்டியது. ஆனால் ஏதோ நம்ம கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு ஒரு அடி கூட படாமல் கடவுள் பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு இதுவும் பண்ண கிடையாது. அதனால் கண்டிப்பாக கடவுளுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வாங்க. இந்த இடத்துல அதையும் சொல்லி ஆகணும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருக்குங்க. இதில் எப்படியும் கண்டிப்பாக நான் கிராஸ் பண்ணி தான், ஏன்னா நான் ரோட்டுக்கு அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. ஸோ பார்த்துட்டு பொறுமையாக தான் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஏன்னா போன வாரமாக இதே மாதிரி தான் தண்ணி, ஆனால் இதை விட கம்மியாக இருந்துச்சு. அது ரோட்டில் சும்மா ஈரமாக தான் இருந்துச்சு. இதாவது தண்ணி கட்டி கிடக்கு, அது ரொம்ப ஈரமாக தான் இருந்துச்சு. அதிலே நான் விழுந்துட்டேன். சரிங்களா. ஆனால் இது யார் மேலே தப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, பலதியாம்பாங்க. நம்ம ஊரில் முனிசிபாலிட்டி இருக்குது பார்த்திங்களா, அவங்க மேலே தான் தப்பு வரும். ரோட்டில் தண்ணி சிந்திட்டு போகிறது, ட்ரைனேஜ் சரி பண்ணலன்னா அவங்க மேலே தான் தப்பு வரும். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாலுமே இதுக்கான மொத்த ஃபைனை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பலதியாங்கிறது தான் பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்தாகணும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக அவங்களோட பொறுப்பு தான். இந்த ரோட்டில் தண்ணி சிந்தி கிடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம் பயமாக இருக்குங்க. ஈரத்தில் டயர், இப்போ தண்ணியில் டயர் பட்ட பிறகு கார்னரிங் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது, எங்கே விழுந்துருவோமோன்னு. அதனாலேயே இவ்வளோ தூரமாக போய் யூட்டன் போட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அது சவுதி மட்டும்தானா அப்படி கிடையாதுங்க. சவுதியில் நிறைய இடத்துல இருக்குது. அப்படி ரியாத்து, தமாம் எங்கே போனாலும் இந்த ரோடு பிரச்சனை இதுதான். துபாயிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அதான் சொல்கிறாங்க, பிரதர் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், இங்கே பிரேக் அடித்தா நிற்காது, ஸ்கிட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா ரோடு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எப்படின்னா வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், ரோடு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ டே 17ஓட 8 மணி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 8 ஆகுது. ஸோ நம்ம வந்து 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கொண்டு போனோம். அந்த ஆர்டரை ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் கரெக்டாக 7:45க்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன்கிட்டே வந்துட்டோங்க. இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனை கொடுத்துட்டு இந்த ஆர்டர் முடிக்கணும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு 8வது ஆர்டர் இது. சரிங்களா. ஏன்னா 7வது ஆர்டர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அந்த 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து 8வது ஆர்டர் இப்போ நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். 8 மணிங்க. ஸோ 4 மணிக்கு வந்தோம், 8 மணிக்குள்ளே நம்ம 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருக்கிறதுலே வேறு லெவல் ஒரு சம்பவம் இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு சிறப்பான தரம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபை பற்றி கேட்டிருந்தாங்க. இவ்வளோ நேரம் அந்த ஜாபை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். எதுக்கு அப்படின்னா, நான் திரும்ப அந்த ஏஜென்சியில் அந்த பிரதர்கிட்ட கால் பண்ணி இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க அந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன்.
யூஸ் ஆகிறவங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணுமே தவிர என்னோட இதில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். 80,000 சர்வீஸ் காஸ்ட்டு ப்ளஸ்ஸு உங்களுக்கு 6,500 மெடிக்கல் வரும். ஸோ மொத்தமாக ஒரு 90,000 ஆகும் சரிங்களா இந்த வேலைக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வாங்கிட்டு வரலாம் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். மொத்தமாக ஒரு 90,000 ஆகும் இந்த வேலைக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதங்க இதோட ப்ராசஸ் சரிங்களா. ஒரு 1.5 மந்த்தாவது ஆயிரும். அவர் சொன்னது என்கிட்ட ஒரு 45 நாள் ஆயிரம் பிரதர் அப்படின்னாரு. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு 2 மாதம் சொல்லிக்கிறேன். ஸோ 2 மாதம் இதோட ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராஜஸ்தானில் போய் ஒரு டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரைவிங் டெஸ்ட்டு ப்ளஸ் அங்கே வந்து லைசன்ஸுக்கான டெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவர் அப்படி தான் சொன்னார். ஏன்னா அந்த பாலிசி இதுக்கு முன்னாடி இருந்துச்சுனாரு, இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரில. ஸோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணும்போதே கேட்டுங்க இருக்குதா இல்லையான்னு அப்படின்னு நீங்கள் கேட்டுங்க சரிங்களா. அது உங்களோட தனிப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஸோ உங்களுக்கு கூகுள் மேப் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுமாதிரி லாங்குவேஜ் ஒரு 25% இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருந்தனா ரொம்ப நல்லது. ஹிந்தி பேச தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. ஏன்னா இன்டர்வியூலாம் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணிங்கனாலே அவர் அதுக்கான தகுதி இருக்குதான்னு பார்த்துட்டு அவரே எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சவுதி ரிட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லது, சவுதி லைசன்ஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும், ஸோ சேலரி பேக்கேஜ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. ஸோ சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,100 ஸோ 3,100 380 ஆர்டர் பண்ணணும். டெய்லியுமே பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் கம்பல்சரி வேலை பார்க்கணும். ஸோ 12 மணி நேரத்துக்கு கீழே 3 நாள் தொடர்ந்து அப்படி வேலை பார்க்கல, தொடர்ந்து இல்லை 3 நாள் நீங்கள் வேலை பார்க்கலனாலுமே 120 கட் பண்ணிடுவாங்களாமா. ஸோ அதை நல்லா புரிஞ்சுங்க. 12 மணி நேரம் டெய்லியும் வேலை பார்க்கணும். ஸோ வாரத்தில் 4 நாள் லீவு, ஆனால் லீவு கிடையாது. அதுக்கு பதிலாக வீக் ஆஃப் நீங்கள் சொல்லிக்கிட்டு வீக் ஆஃப் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர, அதுவும் வேலைன்னு வெள்ளி சனி இந்த 3 நாள் லீவு கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்துங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால கிடையாது. ஸோ மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பக்காவாக பண்ணிக்கலாம். ரூமு, பெட்ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுத்துருவாங்க. ரீசார்ஜ் நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க, பட் பெரிய இன்சூரன்ஸ்லாம் இருக்காதுங்க. ஏன்னா எனக்குமே தெரியும் பெரிய இன்சூரன்ஸ்லாம் இருக்காது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காது. நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் சேஃபாக இருப்பாங்க பக்கா. ஆனால் வர்றது டிரைவிங் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்.